வணக்கம் மக்களே! கோளாறான ட்ரெய்னரும், குரோன்பெட் மக்களும்ல இன்னைக்கு நாள் 3. நேத்து நைட்டு 8:30 மணிக்கெல்லாம் தூங்குனதுனால, காலையில சீக்கிரமாவே எழுந்துட்டேன். எழுந்த கையோட எங்க அம்மாவ காஃபி போட்டு தர சொன்னா, நான் 6:30 மணிக்கு தான் போடுவேன்னாங்க. தூக்கம் வராதனால காலையில மொட்டை மாடிக்கே போய் வாய்ஸ் ஓவர் குடுத்து அந்த வீடியோவ முடிச்சுட்டேன். கீழ வந்ததும் காஃபியும், குட் டே பிஸ்கட் ஒரு பாக்கெட்டே வச்சிருந்தாங்க. அத நல்லா நாக் அவுட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 7:30 மணிக்கா போய் சிக்கன் கடையில சிக்கன் வாங்கிட்டு, என்னோட பழைய ஜெனடிக் ஃபிட்னஸ போய் ஒரு வாட்ச வுட்டேன். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தா, டிஃபனும் ரெடி, மதியானம் லஞ்சும் ரெடி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல 11:30 மணிக்கெல்லாம் வந்து ஜிம்முக்கு வரணும்னு சொன்னதுனால லஞ்ச வந்து மார்னிங்கே செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இட்லி தான். ஆனா சாம்பாருக்கு பதிலா இன்னைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு பேக்ல எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேலையை மதியானத்துக்குள்ள முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணிக்கா சாப்பிட உட்காந்தேன். இன்னைக்கு எனக்கு சாப்பாடு குருமா சாதம், சிக்கன் தொக்கு அண்டு வெண்டைக்காய் ஃப்ரை. சாப்பிட்டு ஒரு மணி நேரம் உறக்கத்துக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர்ல வேலையெல்லாம் ஆரம்பிச்சு அது முடிச்சு ஒரு 6 மணிக்கு மேல ஜிம்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதான் வீட்டுக்கு வந்துட்டு எங்க போற அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருகம்பாக்கம் பிரான்ச்சுக்கு. காலையில ஒர்க் அவுட் போடாதனால சாயங்காலம் ஒர்க் அவுட் போட போனேன். இன்னைக்கு எனக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த எல்லா ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 8:45 வீட்டுக்கு வந்து மதியானம் சாப்பிட்ட அதே சாப்பாடு ரிப்பீட்டு. அப்படியே தூங்க போயிட்டேன். பாய்.